अस्सलामुअलैकुम हाय गाइस वेलकम टू மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன் டாக் போட்டு கிட்டத்தட்ட 4 டேஸ் ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசன் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்கல்ல அதனால அவங்களுக்கு ஸ்கூல் திங்ஸ் வாங்க அப்படி இப்படின்னு அங்க எங்கேயும் போயிடுறனால நம்மளால வீடியோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இப்போ நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி அண்ட் கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம்ல ஃபேமிலி ட்ரிப் அதுல வந்து லாஸ்ட் vlog இது புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அப்படியே மறக்காம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா குணா கேவ்ல தான் இருக்கிறோம் குணா கேவ் பக்கத்துல ஃபைன் ஃபாரஸ்ட்ல இருந்து குணா கேவ் போயிட்டு இருக்கோம் குணா குகைக்கு போயிட்டு இருக்கோம் என்ட்ரன்ஸ்லயே உள்ள போகும்போது டிக்கெட் கவுண்டர்ல வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் போகணும் ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபீஸ் ன்னு நினைக்கிறேன் 13 ரூபீஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து மறந்துருச்சு அப்ப போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் நாங்க உள்ள போனோம் மொத்தம் வந்து 16 டிக்கெட் எடுத்தேன் பாருங்க நாங்க இங்க இருக்கிறோம் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் பாத்தீங்க எவ்வளவு இதா இருக்கு கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா வந்து முடுக்கு எனக்கு ஆபரேஷன் பண்ணிருந்துச்சு எல்லாரும் வரிசையில் நின்னு என்னன்றா டிக்கெட் எடுக்கறேன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அதிர்ஷ்டமா இல்ல என்னன்னு தெரியல அவ்வளோ கிரவுடா இருந்துச்சு எப்படி போறதுன்னு தெரியலன்னு எல்லாரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு நான் மேலே ஏறி வந்துட்டேன் சைடு கேப்ல தான் போனேன் ஆனா ஈஸியா போயிட்டேன் அப்போ வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தூரத்துல இருந்து பாக்கும்போது அது ரொம்ப கிரவுடா தெரியும் எப்படிடா டிக்கெட் எடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிரலாம்னு கூட தோணல அந்த மாதிரி இருக்குது ஆனா நம்ம வந்து நினைச்சா கண்டிப்பா உள்ள போயிரலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியா உள்ள வந்தாச்சு வந்து மேலே வந்துட்டோம் பார்த்தா என்னோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் எங்க அம்மா வந்து இதுக்கு மேல எல்லாம் நடக்க முடியல நீங்க போங்க அப்படினு சொல்லிட்டு இருந்துட்டாங்க பார்க்கவே முடியல கண்கொண்டு இதுல பசங்க காணாம போய்டுவாங்களோன்னு கேள்விக்குறி வேற மனசுல அவ்வளவு கூட்டம் போன ட்ரிப் நாங்க கொடைக்கானல் போனப்போ கூட இவ்வளவு கூட்டம் இல்ல ஆனா வந்தவங்க பூரா மஞ்சமல் பாய்ஸ் படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு அதே மாதிரி கத்திக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அவ்வளவு பேரும் கேரளால தான் இப்ப பிரபலமாக்கி விட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச அது குணா குகை தான் ஆனா இப்ப வந்து உண்மைதான் அந்த பாய்ஸ் படத்தை பார்த்து தான் மஞ்சமல் பாய்ஸ் படத்தை பார்த்து தான் இது எல்லாமே இப்போதைக்கு அதிகமா கூட்டம் வருது உண்மைதான் ஏன்னா இப்ப மாறிடுச்சு குணா குகையுமே பழையபடி இல்ல வேற மாதிரி இருக்குது நம்ம வந்து படி மாதிரி வச்சு மேலே ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க அந்த இதெல்லாம் ஒரு மரத்தை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அம்மாலாம் மேலே வர மாட்டேன்ட்டாங்க ஆனால் தாத்தா பாட்டி வயசில் உள்ளவங்க கூட மேலே இருக்கிறாங்க அவ்வளோ வயசானவங்கலாம் மேலே வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க இது வந்து நான் வீடியோ வந்து அப்படியே அந்த என்னென்னு சொல்கிறது கேட்குள்ளே விட்டு தான் எடுத்தேன் ஃபோன் வந்து தவறி விழுந்துருமோன்னு பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக எடுத்துட்டேன் அதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்மளுமே அதை வந்து குனிஞ்சு பார்க்க முடியிற அளவுக்கு இல்லை மேலே போய் பார்த்தா அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் கேமரா மூலியமாக தான் எடுத்து நானும் அதை பார்த்தேன் அப்புறம் வந்து எனக்குமே மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் இதுதான் சரி நம்மளுக்கும் உடம்பு சரியில்லையே இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு ஆனால் என்னோட பையனுடைய டார்ச்சல் தான் நானும் மேலே போனேன் எப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் மேலே டக்குன்னு போயிட்டாங்க நாங்கள் எல்லோரும் போகிறதுக்கு ஒரு இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்புறம் இவனை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் மேலே காமிச்சிட்டு அவன் வந்து எப்படின்னா அவனுடைய வயசுக்கு தக்கன அவன் நினைக்கல அவன் பெரிய ஆளு நம்ம அப்படி எடுக்கன்னு போட்டோம் இப்படி எடுக்கன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் சரி ஓகே பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசை இருக்குது இப்போ உள்ள பசங்களுக்கு அவங்களோட ஏஜ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க கண்ட்ரோல்குள்ளே தான் நம்மளை கொண்டு போயிடுறாங்க அப்புறம் ஒரு வழியாக பார்த்துட்டு ரிட்டன் ஆயாச்சு இது வெளியில் வர்ற வழி தான் சரியான க்ரௌடு பார்க்க முடியல அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பைக் அவ்வளோ காரு அவ்வளோ வேணும் ஆனால் வந்து போன தடவை போகும்போதெல்லாம் நாங்கள் அந்த கடையிலலாம் எல்லா திங்ஸ் வாங்கினோம் இந்த தடவை விசிட் பண்ணும்போது எதுவுமே வாங்கலை அதான் காசு எங்களுக்கு மிச்சமாக தான் இருந்துச்சு நாங்கள் கொண்டு போன காசு சொல்லப்போனால் ஒரு எப்படியும் ஒரு அமௌண்ட் ஒரு 10,000 கொண்டு போயிருக்கோம்னா அதில் நம்ம 5,000 தான் செலவழிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டது வேறு எதுவுமே வாங்க கிடையாது ஏன்னா வந்து டைம் இல்லை எங்களுக்கு எந்த பொருளையும் பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் வந்து எதுவுமே வாங்க முடியலை
வண்டியில் போகவுமே பயம்தான். இடமே இல்லை, இங்கிட்டும் காரு அங்கிட்டும் காரு, நடுவில் மட்டும்தான் கேப் கிடக்குது. அதில் வண்டி போகுது, நம்மளும் அதில் தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நெட்டுக்கு கடைகள் தான், ஆனால் அந்த கடைகளில் நின்று ஒரு டீ குடிக்க கூட நேரம் இல்லை. எங்கன்னா பார்த்தாலும் ஒயின் தான் வாங்கிட்டு நிற்கிறாக. பார்த்தாலே பயமாக தான் இருந்துச்சு நம்மளுக்கு. நம்ம வந்து வில்லேஜ் தானே, நம்ம வந்து சிட்டி கிடையாதுல்ல, நம்மளுக்கு அது கொஞ்சம் இதாக தானே தெரியும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நடந்து தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து வெளியாகலை. ஃபைன் ஃபாரஸ்ட்லேருந்து பக்கத்தில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படியே வேனில் ஏறி இப்போ வந்து நம்ம ரோஸ் கார்டன் போக போகிறோம். ரோஸ் கார்டன் உள்ளே போயாச்சு. வீடியோஸ்லாம் வந்து பையை வந்து எடுக்கலான்னு பார்த்தா இது எப்படி தெரியுதுன்னு பார்த்தா சினிமாவில் என்னமோ இந்த ஒரு வண்டி கார் மாதிரியே ஒரு வண்டியை ஓட விட்டுட்டு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வீடியோஸ் எடுத்துருக்குறோம். ஏன்னா இது வந்து என்னுடைய பையனும் பொண்ணு தான் எடுத்து தந்தது. ஓடிக்கிட்டே எடுத்திருப்பான் இல்லை, நானுமே வீடியோஸை பார்க்கவே இல்லை. இப்போ தான் விளாக் போடும்போது தான் பார்த்தேன். அழகாக இருக்குல்ல இந்த ரோஸ் கார்டன் போட்டிருக்குது, வெல்கம் யூன்னு போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து டயரையெல்லாம் வண்டியிலேருந்து கலட்டி தூக்கி தூரம் எரிஞ்சிருவோம் வீணாக போயிடுச்சுன்னா. அங்கே வந்து அதையே ஒரு பூந்தோட்டமாக மாற்றிடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மயில் மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நிறையா இது பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒழுங்காக வீடியோவில் அப்லோட் எடுக்காதனால அது என்னென்னு தெரிய மாட்டேங்குது அந்த திங்ஸ்லாம். ரோஸ் கார்டனில் வந்து எப்படின்னா வீடியோஸ் எடுப்போம்ல, அது ஷூட்டிங் ஸ்பாட்டு, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அழகாக வந்து அதுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கெலாம். அப்புறம் ஹார்ட் ஷேப்லாம் பூந்தோட்டம் மாதிரிலாம் அமைச்சு அதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து வச்சுருக்குறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு தான் பார்த்தோம். நம்மலாம் எதிர்பார்க்குற அளவு ஃபோட்டோஸோட ரேட் பார்த்திங்கன்னா 500 போட்டிருந்துச்சு. அதனால தான் நான் எடுக்கலை. 150க்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் வந்து நார்மலாக நம்ம ஊரில் வந்து ஒரு 15 ரூபீஸ்க்கு கழுவுற ஃபோட்டோ தான். அதனால் நான் வந்து எடுக்கலை ஃபோட்டோஸ்லாம். இந்த இடம் தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா ரோஸ் கார்டன் விசிட் பண்ணுங்கள் கொடைக்கானலில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமாக இருக்குது. மாலை நேரத்தில் தான் நாங்கள் போனோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொதுவாகவே ஈவினிங் டைத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி மலர்கள்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம பூந்தோட்டத்தில் பூ பறிக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது. மனமே இல்லை அங்கேருந்து வர்றதுக்கு. எப்படியோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம லேக் பக்கத்தில் வந்துட்டோம். போட்டிங் போகலான்னு பார்த்தா டைம் ஆகிட்டனால போட்டிங் போக முடியலை. சரி, இனி நம்ம அங்கேருந்து கிளம்புறது தான் வேலை. என்னோடய பையனும் ஒரே அழுகை தான், வர்ற வழி எங்கே அழுதுகிட்டே தான் வந்தான். போட்டிங் போகாதானே என்னை கூட்டிகிட்டு வந்தியே, ஏன் கூட்டிகிட்டு போகலன்னு. சரி கவலைப்படாதடா, நம்ம ஊரில் இருக்கவே அரியமானில் போய் போட்டிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். இன்னும் ஆனால் அரியமான் பீச்சுக்கு போகலை. அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சரியான டேஸ்ட்டு, எப்படி சொல்கிறதுனே தெரியலை. நல்லா விசிட்டர்ஸ் நல்லா கவனிக்கிறாங்க. கஸ்டமர் வந்து எவ்வளோவுக்கு கேர் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அந்த ஹோட்டல் ஃபேமஸ் ஆகும். ரொம்ப சூப்பர் ஹோட்டல் இந்த ஹோட்டல். நான் போன ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹோட்டல் இது தான். நம்ம என்ன கேட்குறோமோ அதே மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா சாப்பாடுமே ரொம்ப சூப்பர், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கூட நினைக்கலாம் எங்கேயுமே சாப்பிடல வேலை, இங்கே தான் சாப்பிட்ருப்பீங்க வேலை, அதனால் பிடிச்சி வரீங்கன்னு. நான் வந்து எங்கே போனாலும் எல்லா ஹோட்டல்லையுமே டேஸ்ட் பார்த்துருவேன். நான் போயிருக்க ஊர் என்னென்ன ஊர் போயிருக்கேன்னா அங்கே எத்தனை ஹோட்டல் இருக்குதோ அத்தனை ஹோட்டலுக்கு நம்மளால் போக முடியாது. நம்ம போகிற ஏரியாவில் என்ன ஃபேமஸ் ஹோட்டல் இருக்கோ அங்கே எல்லாமே நான் போயிருக்கிறேன். இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜூஸ் கொடுத்தாங்க, லெமன் ஜூஸு. அதில் வந்து சோடாவா ஏதோ மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோடாவா இல்லை வந்து 7-அப்பா என்னன்னு தெரியல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து கேசியர் பில் போடுவாங்கள்ல, அவங்க வந்து வடநாட்டுக்காரங்க தான். ஆனால் வந்து தமிழ் தெரியல, அவங்களுக்கு பாய தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து கஸ்டமரை நல்லா கேர் பண்ணி நல்லா
எப்படி சொல்கிறது, நல்லா பார்த்துக்குறாங்க அந்த ஹோட்டலில். நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன ஹோட்டலில் இது கொஞ்சம் சூப்பரான ஹோட்டல் தான், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோவில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கிறேங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.